Hi friends, இந்த வீடியோல exercise 2.5ல third sum பார்க்கலாம். அது வந்து find the first term and common difference. அத first termனா a கண்டுபிடிக்கணும், common differenceனா du கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன் வச்சு, அத ap வச்சு. So first நம்ம n பிளேஸ்ல first 1 போடலாம். So அப்போ 1 போட்டோம்னா -3 plus 2 n பிளேஸ்ல 1. So -3 plus 2 ones are 2 -3 plus 2 வந்து -1 வரும். அதே மாதிரி n பிளேஸ்ல 2 போடலாம். இப்படி பார்த்தீங்கன்னா -3 plus 2 n பிளஸ்ல 2 போட்டேன் -3 2 2s are வந்து 4 4ல 3 போயிடுச்சுன்னா 1 இது வந்து t1 இது வந்து t2 அதாவது term 1 term 2 ஸோ அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் படிச்சிச்சு அதை a ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து -1 d அதை dனா டிஃபரன்ஸ் அது எப்படி கண்டுபிடிப்போம்னா செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ் பண்ணணும் அது செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து -1 இந்த ஃபார்முலால ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் வந்து பிராக்கெட்ல போடுறேன் ஸோ அப்போ வந்து 1 இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் 1 ஆயிடும் அப்போ டி பார்த்தீங்கன்னா 2 ஏ வந்து இது ஃபர்ஸ்ட் டேர்ம் காமன் டிஃபரன்ஸ் இதே மாதிரி செகண்ட் சம் பார்க்கலாம் ஸோ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா tn ஈக்குவல் டு 4 - 7 சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் n பிளஸ்ல 1 போடலாம் ஸோ 4 - 7 n பிளஸ்ல 1 போடுறேன் 4 - 7 1 7 இப்போ 4 - 1 பார்த்தீங்கன்னா -3 இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அதுதான் a ஸோ a ஈக்குவல் டு -3 அதுவும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கலாம் அந்த t2 அப்போ வந்து n பிளஸ்ல 2 போடணும் 7 n பிளஸ்ல 2 போட்டேன் ஸோ 4 - 7 2 0 வந்து 14 4 - 14 -10 இதை வந்து செகண்ட் டேர்ம் ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா -10 இது ஃபார்முலா ஒரு மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா -3 அதை வந்து ப்ராக்கெட்டில் போடுறேன் ஸோ -10 இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ -10 plus 3 that is -7 d வந்து -7 the first term -3 common difference -7 thank you